வசனத்துல இருந்து 1 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1ன்னு சொல்லிட்டேன். 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் முதலாவது வாசி. 1 கொரிந்தியர். இப்படி இருக்க சகோதரரே, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாக நடந்து வந்தார்கள். பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், குடித்தார்கள். எப்படி? கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயில்லை, அழைக்கப்பட்டார்கள் என்று இங்க வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் தம்முடைய வல்லமையான கரத்தினாலே அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கானான் தேசத்திற்கு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆகையினாலே ஒரு இரட்சகனை, மோசே என்கிற இரட்சகனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசே மூலமாக கர்த்தர் தம்முடைய பலத்த வல்லமையை அங்கே வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து அந்த முறையிட்டு கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பார்வோனுடைய வேலையாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் துன்புறுத்தினார்கள். எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தினது நிமித்தம் இவர்கள் ஆலோட்டிகள் நிமித்தம் இவர்கள் இட்ட கூக்குரலை தேவன் கேட்டார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் இறங்கினார். ஆகையினால தான் கர்த்தர் இறங்கி வந்து மோசேயிடத்துல பேசியதை அந்த யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே அப்படி ஆண்டவர் மோசேயை சந்தித்து மோசே மூலமாக கர்த்தர் அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறதை நமக்கு நன்றாக அறிவோம். அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கு வனாந்தரத்திலே ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு வந்தார். பலத்த அற்புதங்களோடு தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். சாதாரணமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரல, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரல. பலத்த அற்புதங்கள், 10 வாதைகள் நமக்கு நன்றாக தெரியும். பலத்த அற்புதங்களோடு தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வந்தார். இவர்கள் கண்ணால் கண்டார்கள், இவர்கள் கேள்விப்படவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வல்லமை அற்புதங்களை கேள்விப்படவில்லை, கண்ணால் கண்டவர்கள். இப்படி ஆண்டவருடைய பலத்த வல்லமையை கண்ணால் கண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வந்த போது ஆண்டவர் அவர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாம் ஒரே விசுவாசித்தார், ஒரே சபையில உள்ள விசுவாசிகள், பல வருடங்களாக ஒரே சபையில் உள்ள விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தான். ஆனாலும் அவர்கள் அநேகரிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு 30 வருஷம் சபைக்கு போய் கொண்டிருப்பாங்க. ஆனா என்ன பழக்கம்னா தண்ணி அடிக்கிறாங்க. ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்களே, ஆவிக்குரிய சபைக்கு போறவர்களே பலவிதமான காரியத்திலே பாவத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய சபைக்கு தான் போறார்கள், ஆனாலும் கர்த்தர் அவர்களில் பிரியமா இல்லை. இன்றைக்கு நம் வந்திருக்கிற நம் மேல எத்தனை பேர் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்பதை ஆண்டவர் மாத்திரம்தான் அறிவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. அதான் மிகவும் முக்கியம். ஆலயத்துக்கு வர்றது நல்லது, அந்நிய பாஷை பேசுறது நல்லது, அபிஷேகம் பெற்றது நல்லது, ரட்சிக்கப்பட்டது நல்லது, ஞானஸ்தானம் எடுத்தது நல்லது, பரிசுத்த திருவிருந்து ஞான பரிசுத்த ரத்தத்தையும் பரிசுத்த போஜனத்தின் திருவிருந்தை எடுப்பது எல்லாம் நல்லது. அதன் மத்தியிலும் அதை விட மிகவும் முக்கியம் கர்த்தர் நம்மேல் பிரியமா இருக்கணும். அதுதான் முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்க வேண்டும். நம் செய்கிற தொழிலே ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்கணும். நம் கைத்து செய்கிற காரியத்திலே, வேலையிலே ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை குணாதிசயங்களிலே ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்க வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகப்பட்டிருக்கிறோம், பல ஆண்டுகள் சபைக்கு வருகிறோம். ஆனாலும் ஆண்டவருடைய அந்த சுபாவத்தை பல வேளைகளிலே நீங்களும் நானும் வெளிப்படுத்த முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சுபாவத்தை நம்ம அநேக இடங்களிலே, அநேக நேரங்களிலே நாம் வெளிப்படுத்த முடியவில்லை.
ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அவருடைய சுபாவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும் போது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம் மீது பிரியமுள்ளவராய் இருக்கிறார். தானியேல் மீது ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருந்தார். நீ மிகவும் பிரியமானவன். அவருக்கு துதிக்கிறதுல ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். வசனங்கள் இருக்குது. ஆண்டவரை ஸ்தோத்திர பலி செலுத்த ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு கொடுக்கும் போது உற்சாக காணிக்கை தசமபாகத்தை ஆண்டவர் கொடுக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியமா இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கும் போது இங்கே தானியேல் மீது ஆண்டவர் பிரியமாய் இருந்தார். நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்று தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். தானியேல் மிகவும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை குறித்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்ம மீது பிரியமா இருக்கிறார் நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவர் என் மீது பிரியமா இருக்கிறார். சில நேரத்துல நம்ம ஏதோ சொல்லிக்கலாம், ஒருவேளை வார்த்தை மூலமா கூட ஒருவேளை நம்ம சொல்லிக்கலாம் ஆண்டவர் மீது பிரியமா இருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் நம் மீது பிரியமா இருக்கிறாரா? அநேகர் மீது ஆண்டவர் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த வசனம் பிரியமா இல்லை. 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் என்று சொல்லுகிறார்கள் வேத பண்டிதர்கள். அநேகர் மீது ஆண்டவர் பிரியமா இல்லையா? இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்குது. 50,000 1 லட்சம் 10,000 ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் இன்னைக்கு பல சபைகள் இருக்கிறார்கள். ஆனா எல்லாரும் மேலும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா என்பது கேள்விக்குறிதான். சில ஊழியர்கள் மீது கூட ஆண்டவர் பிரியமா இருக்கிறார் என்பது கேள்விக்குறிதான். அப்படி எல்லாரும் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க முடியாது, இருக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். நம்மீது வந்திருக்க ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் சரி, நம்மீது ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிற நல்லது, அபிஷேகப்பட்டிருக்க நல்லது, அந்நிய பாஷை பேசுற நல்லது, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நல்லது, திருவிருந்து எடுக்கிற நல்லது, ஆண்டவர் காணிக்க கொடுக்கிற, தசமா கொடுக்கிற எல்லாம் நல்லது. அதை விட மிகவும் முக்கியம், ஆண்டவர் உங்க மீது என் மீதும் பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேல் அநேக காரியங்களை தானியேல் குறித்து நமக்கு தெரியும். பரிசுத்தமா இருந்தார், பரிசுத்தத்தை காத்து கொண்டார். தானியேல் மீது பிரியமா இருந்ததுக்கு பல காரணங்கள். பரிசுத்தத்தை தானியேல் காத்துக் கொண்டார். அந்நிய தேசத்தில் இருந்த போதும் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பரிசுத்தத்தை தானியேல் காத்துக் கொண்டார். பரிசுத்தமாய் தானியேல் வாழ்ந்தார். உண்மை உள்ளவராய் இருந்தார். 6:4 சொல்லப்பட்ட உண்மை உள்ளவராய் இருந்தார். 6:3 தானியேல் 6:3 விசேஷித்த ஆவி தானியேலுக்குள்ள இருந்தது. 6:23 அவர் விசுவாசம் உள்ளவராய் தானியேல் காணப்பட்டார். ஆண்டவர் மீது அளவில்லாத விசுவாசம் தானியேலுடைய வாழ்க்கையிலே அங்கே காணப்பட்டது. தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறவராய் காணப்பட்டார் என்று 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி தானியேலுடைய வாழ்க்கையில இப்படி பல காரியங்கள், பல குணாதிசயங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியங்கள் இருந்தபடினாலே ஆண்டவர் தானியேல் மீது பிரியமுள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை பிரியப்படுத்துகிற காரியத்தை வெளிப்படுத்தும் போது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நீங்கள் நானும் செய்யும் போது, நான் நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நம் மீது பிரியமுள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுவார்கள், ஆனால் அன்பு இருக்காது, பரிசுத்தம் இருக்காது, உண்மை இருக்காது, கசப்பு, வைராக்கியம், பிரிவினை, சண்டை, இதெல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் எப்படி நம்ம மீது பிரியமுள்ளவராய் இருக்க முடியும்? சொந்த குடும்பத்திலே, சொந்த வீட்டிலே மாமியாரை பார்த்தால் மருமகளுக்கு பிடிக்கல. சொந்த கிறிஸ்தவ எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷை பேசுகிற குடும்பத்துல சொல்ற, மாமியாரை கண்டால் மருமகளுக்கு ஒத்தே போக மாட்டேது. அப்படி குடும்பத்துக்குள்ளாக தகப்பன் மகனுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல ஆவிக்குரிய சபைக்கு போகிற அந்த குடும்பத்துக்குள்ளாக, சொந்த குடும்பத்திலே இன்றைக்கு ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை, சொந்த குடும்பத்துக்குள்ள பலவிதமான கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சொத்துக்காக பிரச்சனை. எத்தனை கிறிஸ்தவ குடும்பத்தில், ஆவிக்குரிய குடும்பத்திலே சொத்துக்காக சகோதரர்கள் மத்தியில வாக்குவாதங்கள், சண்டைகள், சகோதரிகள் மத்தியிலே வாக்குவாதங்கள், சண்டைகள். எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் நம்ம விட்டு கொடுத்த ஒண்ணும் கெட்டு போக மாட்டோம். உலக பழமொழியே சொல்லுகிறார்கள், விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தான், நல்ல அபிஷேகம் பெற்றவங்க தான், நல்ல அந்நிய பாஷை பேசுறவங்க தான் சொந்த சகோதரருக்கு ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுக்க மனம் இல்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சொந்த சகோதரிக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை. உங்களை என்ன ரட்சிப்புன்னு எனக்கு தெரியல. சில சின்ன சின்ன காரியத்துல நீங்களும் நானும் கர்த்தருக்காக சிலது இழந்தா ஒண்ணு பெரிய ஒரு காரியம் இல்லை. நேற்று ஒரு தினத்துல உபவாச கூட்டத்துக்கு செய்து கொடுக்க போயிருந்தேன். அந்த பாஸ்டமா முடிஞ்சோன்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போதே சில காரியத்தை சொன்னாங்க. நல்ல வசதியா இருந்த குடும்பம், டவுன் பகுதியில
அந்த பாஸ்டர் இந்து குடும்பத்தை சார்ந்தவர். அப்படி நல்ல வசதியா இருந்திருக்கிறார். நல்ல வசதியா இருந்து ஆண்டவர் அவரை ரட்சித்திருக்கிறார். நல்ல ஒரு வைராக்கியமான இந்து குடும்பம். டவுன் பகுதினா பார்த்துக் கொள்ளுங்க, நம்ம திருநெல்வேலி டவுன் பகுதி. வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அந்த பாஸ்டர் அவர் வாலிப நாட்களே ஆண்டவரை சந்திக்கப்பட்டதனால அவர் ரட்சிக்கப்பட்டார். அதற்கு பின்பு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இவங்க ரட்சிக்கப்பட்ட வரைக்கும் அவங்க உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் கண்டு கொள்ளவில்லை. சபைக்கு போவார் வருவார், அது கூட கண்டு கொள்ளவில்லை. இவர் ஊழியம் செய்ய ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்த உடனே சொந்த பெற்றோர், உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் மேல சொல்லுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் பேச்சு அடுத்த தெருவுல தான் இருக்கிறார்கள். அந்த பாஸ்டமா வேதனை சொன்னாங்க, என் பிள்ளைங்க கிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க, அடுத்த தெருவுல தான் இருக்காங்க, அடுத்த தெருவுல தான் இருக்கிறார்கள். என் பிள்ளைகளிடத்தில் கூட, ஏனென்றால் இவர்கள் ஊழியம் செய்கிறபடினாலே, ஆண்டவருக்காக இவர்கள் ஊழியம் செய்கிறபடினாலே சொந்த பிள்ளைகளிடத்துல கூட அந்த பெற்றோர்கள், இந்த பாஸ்டருடைய பெற்றோர் தாய் தன்னுடைய பேச்சியால் கிட்ட கூட பேச முடியாத ஒரு நிலைமை சொன்னாங்க. அந்த சகோதரி வேதனையோடு சொன்னாங்க, இவர்கள் ரட்சிக்கப்பட்ட சபை ஊழியத்துக்கு வந்ததுனால அந்த இருந்த காரியத்துல அவர்கள் விட்டு விட்டார்கள். கடைகள் சில காரியங்களை விட்டு விட்டபடினாலே அவர்களுக்கு மிகவும் வருத்தமானபடியினாலே இதுவரைக்கும் பேசல. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சொத்துமே, எந்த ஒரு காரியமே அவர்கள் கொடுக்கல. ஆனாலும் இந்த பாஸ்டர் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. அதை நான் சொன்னேன், கர்த்தருக்காக நீங்க இழந்திருக்கிறீங்க, இதற்கான பல மடங்கு நிச்சயமா உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால, இப்படி எனக்கு தெரியும் எத்தனையோ சாட்சி இந்த மாதிரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால ₹1 கூட உனக்கு இல்லப்பா, நீ உடுத்த டிரெஸ்ஸோட வெளியே ஓடு, அப்படி சொன்னவர்கள், ஆண்டவருக்காக இருந்த வேதாகமத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவர்கள் இன்றைக்கு பல மடங்கு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரை நம்பி அவரை தேடி வந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை. ஒரு சென்ட் நிலத்திற்காக கூட பிறந்தவங்கிட்ட இன்னைக்கு சண்டை போட்டு போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு அலைகிற எத்தனை ரட்சிக்கப்பட்ட விசுவாசிங்க, உங்களை அந்நிய பாஷை பேசுற விசுவாசிங்க, வேதனையா இருக்கு, வெட்கமா இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்தா நம்ம ஆண்டவர் நம்ம அப்படியே விட்டுற மாட்டார். நான் சொல்லுகிறேன், நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதை இழந்தாலும் ஆண்டவர் அதற்கான பல மடங்கு நிச்சயமா கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா. சீஷர்கள் அதான் கேட்கிறாங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, என்ன தருவீங்க? நீங்க விட்டது 100 நான் திருப்பி தருவேன். பல மடங்கு ஆண்டவர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா. பல மடங்கு ஆண்டவர் நிச்சயமா தருவார். அதை விட்டுட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், அபிஷேகப்பட்டவர்களா இருந்தாலும் நம்ம சாட்சியை நம்ம இழந்து விடுகிறோம். சின்ன ஒரு பண காரியத்திற்காக. அதான் சொல்லுவாங்க, சகோதரிகளுடைய அன்புனா சொத்து பிரிக்கும் போது தெரியும் சொல்லுவார்கள். சகோதரிகளுடைய அன்பு சொத்து பிரிக்கும் போதுதான் சகோதரிகளுடைய அன்பு, சகோதரனுடைய அன்பு தெரியும் என்று சொல்லுவார்கள். அதில் இந்த விஷயத்துல நீங்களும் நானும் சாட்சியா நம்ம அந்த இடத்துல ஆண்டவருக்காக நம்ம நிற்கும் போது, இழந்தாலும் பரவாயில்ல, நீ ஏமாத்தினாலும் பரவாயில்ல, ஏமாற்றுவர்கள் ஒரு நாளும் நல்லதா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏமாற்றி பிழைப்பவர்கள், வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சனையாய் நடப்பவர்கள் ஒரு நாளும் அவர்கள் ஆசீர்வாதமா இருந்த சரித்திரம் இல்லை. ஆசீர்வாதமா இருக்கிறது போல தெரியும், ஆனா முடிவு பரிதாபமா இருக்கும். சமீபத்துல ஒரு போதகரோட பேசிக் கொண்டிருந்தவர் 2-3 நாட்களுக்கு முன்பாக. அவர் சொல்றார், நம்ம பூமியில இருக்கிற வரைக்கும் பிரதர், நம்ம எந்த அளவிற்கு நம்ம நல்லது செய்ய முடியுமோ நல்லது செஞ்சுட்டு போயிடணும் பிரதர். சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சரி, எந்த அளவிற்கு நம்ம நன்மை செய்ய முடியுமோ நம்மால் முடிந்த நன்மை நம்ம செய்து விட்டு போய்விட வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, ஆண்டவர் அதை பார்க்கிறவராய் இருக்கிறார். நாம் செய்கிற தீமைக்கு ஆண்டவர் அதற்கான பலனை நிச்சயமாய் செய்கிறவராய் இருக்கிறார். உலக பிரகாரமான காரியத்திற்கு, உலக பிரகாரமான மனிதனுக்கு அவன் செய்கிற தீமைக்கு கண்டிப்பாய் அவன் தீமை விதைப்பதை அறுத்துத்தான் ஆக வேண்டும். அப்ப தீமைக்கு ஆண்டவர் தீமை செய்யும் போது, நம்ம நன்மை செய்யும் போது ஆண்டவர் எப்படி நமக்கு நன்மை செய்யாமல் இருப்பார்? ஒருவேளை நமக்கு நன்மை செய்ய விட்டாலும் நம்முடைய பிள்ளைங்க நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் பிரதர். அல்லேலூயா. அப்படி அவர் சொன்னாரு. நம்ம நன்மை செய்யும் போது நமக்கு ஒருவேளை அந்த நன்மை நம்ம ஒருவேளை பெற்று நமக்கு கண்டிப்பா தருவார், அதற்கேற்ற பலனை நமக்கு தருவார். ஒருவேளை நம்ம பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை நிச்சயமா தருவார்.
அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா தருவார் என்று சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சில ஆவிக்குரிய காரியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அப்போ இந்த காரியத்தை சொன்னார். அது 100% உண்மை. நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையான காரியத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு பலன் தருகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்காக நான் மறுபடி சொல்றேன், எதை இழந்தாலும், எந்த ஒரு நன்மையை நம்ம இழந்தாலும் அதற்கு ஈடாக பல மடங்கு நன்மையை, ஆசீர்வாதத்தை என் தேவன் நிச்சயமாய் இந்த பூமியிலே தருவார். ஒருவேளை இந்த பூமியிலே நமக்கு அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் பரலோகத்திலே அதற்கான ரிவார்டை நிச்சயமாய் அவர் தருவார். அல்லேலூயா. அதனால நீங்க ஒருவேளை ஏமாத்திட்டாங்க, பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்துல. ஏமாத்திட்டாங்க, பரவாயில்ல ஆண்டவரே, என்னை ஏமாத்திட்டாங்க, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லி பாருங்க. நீங்க போய் சண்டை போட்டு கொண்டு நீங்க போய் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையும் போது ஆண்டவருடைய நாமம் அங்க தூசிக்கப்படுகிறது. ஆண்டவர் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அது நம்ம இந்த மாதிரி காரியத்தெல்லாம் சாட்சியாய் நம்ம வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நம்ம காணப்படும் ஆண்டவர் நிச்சயமா நம்ம மீது பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த பரிசுத்த ஜீவியமாய் ஜீவிக்கும் போது ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதிரி சாட்சியுள்ள ஜீவமாய் ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம் மீது பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அப்படி அன்பு செலுத்தணும். முடிந்த அளவுக்கு அன்பு செலுத்துங்க. கசப்பு வேண்டாம், வைராக்கியம் வேண்டாம், சண்டை வேண்டாம். முடிந்த அளவிற்கு நம்ம ஒருவேளை அன்பு செலுத்தாவிட்டாலும் அவங்களுக்கு நம்ம தீமை செய்யாமல் இருப்பது நல்லது. நன்மை செய்யாவிட்டாலும் தீமை நம்ம செய்யாமல் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே அந்த காரியத்தை வைக்கும் போது கர்த்தர் அதற்கான பலனை நம்ம கொடுக்கிறவராய் இருக்கிறார். சரி, இன்னும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் அதிசயமாய் நடத்தி வந்தார் ஆண்டவர். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:6, அவர்கள் இச்சித்தது போல நாம் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கங்களாய் இருக்கிறது. அவர்கள் இச்சித்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை இச்சித்தார்கள். ஆகையால்தான் கர்த்தர் பிரதான 10 கட்டளை கொடுத்தார். அதுல ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நீ யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று ஆண்டவர் கட்டளை இடுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இச்சித்து அவர்கள் ஆண்டவருடைய கோபத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இச்சித்தபடியினாலே அவர்கள் ஆண்டவரால் தண்டிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய அடி அவர்கள் மேலே விழுந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தர் சொல்லி அந்த 20:17 வாசிப்போமா? பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாது ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி இங்க வேதத்தை நம்ம வாசி. இன்னைக்கு இச்சை ஒரு காரியத்தை நம்ம பார்த்த உடனே ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு வீடு கட்டிட்டாரு, ஒரு 50 லட்சத்துல வீடு கட்டிட்டாரு. நமக்கு என்ன வருது பார்த்த உடனே? நமக்கு நிச்சயமா வராது, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சிலருக்கு 50 லட்சம் வீடு கட்டினோம்னா உடனே இவருக்கு அதான் இச்சை, ஆசை. நமக்கு உடனே இவங்க 50 லட்சம் கட்டிட்டாங்க, நம்ம கூட கொஞ்சம் லட்சத்தை போட்டு நம்ம இன்னொரு வீட்டை நல்ல, இதை விட நம்ம நல்ல அழகான வீட்டை நம்ம கட்டணும். அதுக்கு என்ன செய்வார்கள்? கடன் வாங்குவார்கள். ராணிக்கு மிஞ்சி கடன் வாங்கி அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா இச்சையிலே அவர்கள் அந்த பாவத்துல விழுந்தபடியினாலே பாவம் பூர்ணமாகும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 15ஆம் வசனத்தை, யாக்கோபு 1:15. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பு. இந்த இச்சை என்ன செய்யும் என்றால், இச்சை பாவத்துக்கு நேராய் நம்மை நடத்தி சென்று விட்டோம். ஒருத்தர் வீடு கட்டிருக்காங்க, ஸ்தோத்திரம், சந்தோஷப்படணும். ஒருத்தர் புது கார் வாங்கியிருக்காங்க, ஸ்தோத்திரம், நம்ம சந்தோஷப்படணும். நமக்கு ஒருவேளை அந்த நேரத்தில் கார் இல்லாம இருக்கலாம். எனக்கு கார் வருகிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பேருக்கு நான் காருக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன், புது வண்டிக்காக. புது கார் எடுத்துட்டு பிரதர், நீங்க தான் ஜெபம் பண்ணி இதை ஆசீர்வதிக்கணும் பிரதர். எனக்கு கார் தேவையா இருக்கும் ஆண்டவரே, ஊழியத்துக்கு கார் தேவை, குடும்பமா போறதுக்கு கார் தேவை ஆண்டவரே. எத்தனையோ வருஷங்கள் காருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவருடைய சமூகத்துல. குடும்பமா போறதுக்கு எத்தனையோ முறை நாங்க 4 பேர் போய் பைக்ல போய் ரொம்ப சிரமப்பட்டு ஊழியத்துக்கு சென்றிருக்கிறோம். எத்தனையோ முறை ஆண்டவரே, நான் மகிமைக்கா சொல்றேன், தாழ்மையை சொல்லுகிறேன், மலையில நனைஞ்சுக்கிட்டே போவேன், பைக்ல நனைஞ்சுக்கிட்டே போயிட்டு அந்த கூட்டத்துல அங்க போய் உட்கார்ந்து அந்த பிரசங்கம் பண்ண நேரத்துல அப்படியே காஞ்சிரும். எத்தனையோ முறை அப்படி, எத்தனை முறை பைக்ல விழ பார்த்திருக்கேன், குடும்பமா போகும்போது பைக்ல விழ பார்த்திருக்கேன். ஓகேனாலே ஆண்டவரே, 4 பேர், நான் ஒருத்தன் சிங்கிள்னா பரவாயில்ல, நான் சிங்கிள் ஓட்டுறதுதான் எனக்கு கரெக்டா இருக்கும். எனக்கு டபுள்ஸ் வந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படும் பைக் ஓட்ட. அப்படி 4 பேர் அப்ப பாத்துங்க என் நிலைமை பாருங்க, எவ்வளவு பரிதாபமான நிலைமை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பைக் ஓட்டிட்டு போவேன்.
ஏன்னா ஏசப்பா காப்பாத்தி கீழே விழுந்துடக்கூடாது. நான் ஒரு ஆள் கீழே விழுந்தா பரவாயில்ல, ஒரு 3 முறை விழுந்திருக்கேன் நான் ஒரு ஆள் தனியா. குடும்பமா போகும்போது கீழே விழுந்தா அவங்களுக்கும் பாதிப்பு. அதற்காக சில சூழ்நிலை நிமித்தம் கார் எனக்கு அத்தியாவசியமா தான் பயன்படுத்துற வழியே எனக்கு ஆடம்பரம் இல்லை. கார் என்பது ஊழியத்திற்கு அத்தியாவசிய தேவை. குடும்பமா போவதுக்கு இப்ப நாங்க கீபோர்டு கொண்டு வருவோம், டீமா போவோம், சில இடங்கள்ல டீமா செல்வோம், சில சகோதரோடு நாங்க சென்று ஊழியம் செய்ய செல்கிறோம். அதில் அத்தியாவசிய தேவைக்காக நான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன். அப்படி அந்த கார் வருகிறதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் புது கார் எடுப்பாங்க. அப்ப ஆண்டவரே இந்த கார் ஆசீர்வதிங்கப்பா. ஆனா ஒரு நாள் கூட அது இச்சையாதபடி கர்த்தருடைய கிருபையினாலே ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவசரப்பட்டு சரி நானும் கடன் வாங்கிட்டு அது கஷ்டமாயிடும். அப்படி ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த இச்சை என்ன செய்யும் என்றால் அடுத்தது பாவத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சை பூர்ணமாகி அது பாவத்துக்கு நேராய் நம்மை கடந்து சென்றுவிடும். இந்த இச்சை எங்க ஆரம்பித்தது என்றால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்தது. அந்த அம்மா ஏவாள் தாய், அந்த தாய் மூலமாய் வந்ததுதான் இந்த இச்சை வேதத்துக்குள்ளாக பிரவேசிக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்தை வாசிப்போமா? அந்த விருட்ச மரம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதை பறித்து அதை புசித்தாள் என்று இங்க வாசிக்கிறோம். அதை கண்டு பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த பழத்தை அவ சாப்பிடவே இல்லை. அதை பார்க்கும் போதே இவ்வளவு அழகா இருக்குது. அந்த பார்க்கும்போது அந்த பழத்தை பார்க்கும் போதே ஆஹா இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதான் இச்சை. அந்த பார்த்த உடனே, அந்த ஒரு காரியத்தை பார்த்த உடனே, ஒரு நல்ல ஒரு வீட்டை பார்த்த உடனே, நல்ல ஒரு காரை பார்த்த உடனே, நல்ல ஒரு பொருளை பார்த்த உடனே என்ன வருதுன்னா, பார்த்த உடனே அது புசிப்புக்கு நல்லா இருக்கும், பார்வைக்கு ரொம்ப இன்பமா இருக்கும். இந்த இச்சை பார்வைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், புசிப்புக்கு ரொம்ப நல்லது போல தெரியும். ஆனால் கடைசியாக இது எங்கே கொண்டு செல்லும் என்றால் இது பாவத்துக்கு நேராக நம்மை கொண்டு சென்று விடும். அந்த பாவம் பூர்ணமாகி மரணத்துக்கு நேராய் கொண்டு சென்று விடும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகையினாலே நம்ம ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாய், நம்ம ஒரு அட்ராக்ஷனா, இதுதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நம்ம எது ஒரு காரியம் அட்ராக்ஷன் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு காரியம் ஒரு பொருள் அட்ராக்ஷனா அப்படியே கவர்ச்சியா இருந்தாலே ஜாக்கிரதை, அதற்கு பின்பாக ஆபத்து இருக்குது என்று இப்படியா ஒரு ஊழியர் சொல்வார். ஆகையினால இந்த இச்சை நிமித்தம் தான் பாவம் பிரவேசித்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள், அவர்களுக்குள்ள பாவம் பிரவேசித்தது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சாலமோனுடைய வாழ்க்கையிலே சாலமோன் ஆண்டவர் அவர் மீது அன்பாயிருந்தார் என்று 2 சாமுவேல் 12 நினைக்கிறேன் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சாலமோன் மீது ஆண்டவர் அன்பாயிருந்தார். இந்த சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரிந்த சம்பவம். சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி உனக்கு என்னப்பா வேணும், நீ விரும்புறதை கேளு என்று ஆண்டவர் சொன்ன போது, நீங்களும் நானும் என்ன கேட்டிருப்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு 100 ஏக்கர் போதும், ஆண்டவரே ஒரு 100 ஏக்கர் நிலம் போதும், ரொம்ப வேண்டாம், 100 ஏக்கர் போதும், ஒரு பண்ணை வீடு, தோட்டம் உள்ள ஒரு பண்ணை வீடு, அதுல ஒரு லேண்ட் பண்ண ஒரு ஹெலிகாப்டர், ஒரு பாட்டுல வரும் நினைக்கிறேன், BMW டப்பா காரு, யார் இவரு அந்த ஆயத்தமா ரவி பார்த்த ஒரு பாடல்ல அது வரும், அந்த காரியங்கள் வரும். அப்படி நீங்கள் நான் எந்தவர் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி இப்படி. எனக்கு சின்ன வயசுல என் பையனோட கொஞ்சம் சின்ன 10 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆசை, நான் அமெரிக்காவுக்கு போன ரொம்ப ஆசை. கடவுள் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வேணும் கேட்டா நான் அமெரிக்காவுக்கு போனோம், அது எனக்கு ஒரு ஆசையா இருந்தது. அப்படி சிலருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை. ஆனா சாலமோனுடைய வாழ்க்கையிலே சாலமோன் அவர் இந்த ஏராளமான ஜனங்களை நடத்த எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இங்கே ஆண்டவர் கேட்கிறார், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு பின்பு இங்க 7ஆம் வசனத்திலிருந்து இங்கு சாலமோன் சொல்லுகிறதை பார்க்கணும். என் தேவனான் கர்த்தாவே, சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீ தெரிந்து கொண்டதும்
ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகி உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்கள் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும்? அல்லேலூயா. எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், கனம் வேண்டாம், ராஜாக்களுடைய எல்லா அந்த உயிர் அந்த ஜீவன் எனக்கு வேண்டாம். மாறாக இந்த ஏராளமான ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இங்கே கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஜனங்களை விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று சாலமோன் கேட்டபடினா ஆண்டவர் அங்கே சாலமோனுக்கு பதில் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நீ இப்படி நீ ஆயுசால நீ கேட்கல, சத்துருக்களுடைய பிராண நீ கேட்கல, நீ ஐஸ்வர்யத்தை கேட்காதபடி நீ இந்த காரியத்தை கேட்டபடினால் 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரே நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் என் வார்த்தைகளின்படியே நான் செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதற்கு பிறகு சொல்றார், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஞானத்தை கேட்டபடினால், ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்டபடினாலே நான் அதையும் உனக்கு தருவேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி சாலமோனை கர்த்தர் அப்படியாக மெச்சிக்கொண்டார். சாலமோன் மீது அவ்வளவு பிரியமா இருந்தார். இந்த சாலமோன் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில இச்சை வந்தது. அவன் அந்நிய ஸ்திரீகள் மீது ஆசை வைத்தான் என்று பார்க்கிறோம். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை இச்சை வைத்தான், இச்சை கொண்டான். இப்படிப்பட்ட காரியத்தின் மீது இந்த சாலமோன் இச்சை வைத்தபடியினாலே அன்பாயிருந்த சாலமோன் கர்த்தருக்கு விரோதியாய் மாறினான். இந்த இச்சை அவனுக்குள்ள வந்ததுனாலே ஒவ்வொரு வசனத்துல நம்ம பார்க்க முடியும் அவர்களோடு ஐக்கியமா இருந்தபடியினாலே. 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பின் இல்ல கடைசி வசனம், ஆசை வைத்து சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்தபடினால் அவர்களோடு ஐக்கியமா இருந்தார். இந்த இச்சை மீது ஆசை வைக்கும் இச்சை நமக்குள்ள வரும்போது அதன் மீது ஐக்கியம் உண்டாகிவிடும். அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனத்துல அவனுடைய ஸ்திரீகள் பின் பாகமான வாசிக்க, அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை என்ன பண்ணினார்கள்? வழுவி போக பண்ணினார்களா? இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். இந்த இச்சை உள்ள வரும்போது இருதயம் வலிவிக்கு போயிடும், ஆண்டவர் விட்டு தூரம் சென்று விடும். இருதயம் வலிவு, ஒரு பொருள் நம்ம அப்படி வலிவிச்சுன்னு சொல்லுவோம், கைவிட்டு நவுது, ஆண்டவர் விட்டு அவன் வலிவி போனான். அவன் இருதயத்தை ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, பிரசனத்தை விட்டு வலிவி போக பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால அவனுடைய வாழ்க்கை தன் தேவனாகிய கர்த்தரோடு அவன் உத்தமமாய் இருக்கவில்லை. தாவீதை போல அவன் தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. உத்தமத்தை இழந்து விடுவார்கள். இச்சை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கையில உத்தமம் போய்விடும். அடுத்ததாக சாலமோன் சீதோனியரின் தேவியாக 5ஆம் வசனம் அஸ்தரோத்தியும் அம்மோனின் அருவருப்பாகிய, பாருங்க என்ன பண்ணா, இந்த இச்சை ஆண்டவரை விட்டு வலுவ பண்ணிச்சு, உத்தமமா இருக்க முடியல. கடைசி இச்சை எங்க போயிடுச்சு? விக்கிரக ஆராதனைக்கு, பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அருவருப்பான காரியத்திற்கு சாலமோனை அந்த இச்சை கொண்டு சென்று விட்டது. இதனால ஆண்டவர் பாருங்க 6ஆம் வசனம் பின்பகுதியில், கர்த்தரின் பார்வைக்கு அது பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை. இந்த இச்சை நுழைஞ்ச உடனே வலிவி போனான், இருதயம் வலிவி போனது, ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கவில்லை. விக்கிரக ஆராதனையை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். கர்த்தர் அவன் மீது கோபம் அடைந்தார். அதற்கு பின்பு பாருங்க, விக்கிரக அந்த இது கட்ட ஆரம்பித்தான். 7ஆம் வசனத்திலே சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரின் அருவருப்பாகிய மோரேகுக்கும் என்ன கட்டினா? விக்கிரகத்துக்கு
போனா அங்க விக்கிரக கோயிலே கட்ட ஆரம்பித்தான். இச்சையுடைய விளைவு சாலமோனுடைய வாழ்க்கையில இப்படி வந்தது. அதற்கு பின்பு 8ஆம் வசனம் வாசிப்பா. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இச்சை நிமித்தம் இவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து அங்க தூபம் காட்டுகிற அளவிற்கு விக்கிரக கோயில் கட்டி மேடை கட்டி அந்த இச்சை நிமித்தம் தூபம் காட்டுகிற அளவிற்கு ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தான். 9ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். இதே சாலமோன் மீது கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலமோன் மீது கர்த்தர் அன்பாயிருந்தார். வாசிக்கும் 2 சாமுவேல் 12ஆம் வசனம். 12:24. 12:24. பின்பு அவன் தாவீதின் மனைவியாக பத்சேபாளுக்கு ஆறுதல் சொல்லி அவளிடத்தில் போய் அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அல்லேலூயா. இந்த சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அன்பாயிருந்த இந்த சாலமோன் மீது கர்த்தர் கோபம் கொண்டார். காரணம் இச்சை. தாவீது சாலமோனுடைய வாழ்க்கையிலே அந்த இச்சை கூட கடந்து சென்றபடியினாலே அவன் இருதயத்தை இச்சை வலிவு போக பண்ணினது. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. அந்நிய தேவர்களை வழிபட்டான். அந்நிய தேவர்களுக்கு பலிபீடத்தை கட்டினான், மேடைகளை கட்டினான், கோவிலை கட்டினான், தூபமே காட்டினான். கர்த்தர் எச்சரித்தும் கூட அந்த எச்சரிப்புக்கு அவன் செவி சாய்க்கவில்லை. இதுக்கு ஆரம்பம் என்னன்னா ரூட்டு இச்சை. அதில் நம்ம ஜாக்கிரதையை கவனமாய் நம்ம இருக்கணும். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்றால் நமக்கு முன்பாக திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. சாலமன் மீது அன்பாயிருந்தார், அதே சாலமன் மீது கோபப்பட்டார். கர்த்தருடைய கோபத்துக்கு மாத்திரம் ஆளாகி விடவே கூடாது. ஆண்டுடைய கோபத்துக்கு ஆளாகணும்னா யாராலும் காப்பாற்ற முடியாது, எந்த ஊழியக்காராலும் காப்பாற்ற முடியாது. உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், 24 மணி நேரம் ஜெபம் பண்றேன் என்று சொல்ற எந்த ஊழியக்காரராலும் கர்த்தர் ஒரு மனுஷன் மீது கோபமாய் பண்ண காப்பாற்ற முடியாது, காப்பாற்றவே முடியாது. எந்த ஊழியக்காரன் எந்த திறப்பண்ணாலும் சரி, பெருமூச்சு விட்டாலும் சரி, மன்றாடினாலும் சரி, கர்த்தர் ஒரு மனுஷன் மீது கோபப்பட்டார்னா காப்பாற்ற முடியாது. அப்படிலாம் பார்த்திருக்கேன். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருப்பான் அந்த சாட்சியை. சென்னையில நான் ஊழியம் செய்த நாட்களே ஒரு சகோதரன், மிக சுருக்கமா சொல்றேன், கிட்னி பாதிக்கப்பட்டு வயிறு இவ்வளவு பெரிய, என்ன மாதிரி ஒல்லியா இருப்பார், வயிறு இவ்வளவு பெருசு ஊதி கொண்டிருந்தது. என்னிடத்தில் ஒரு ஊழியக்காரர் அழைத்து வந்தார். அழைத்து வந்து அவருக்காக செபிக்கும்படி சொன்னார். அப்ப அவருக்காக அவரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது. அவரை பார்க்கும்போது மிகவும் பரிதாபமா இருந்தது. உடனே அவருக்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவர் துதிக்க ஆரம்பித்த பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ இவனுக்காக ஜெபம் பண்ணாத, இவனுக்காக நீ ஜெபம் பண்ண பரிசுத்த ஆவியோட பேசினார். அப்படியே அமர்ந்தேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன். அப்படியே அமர்ந்தேன். பிரதர் உட்காருங்க ஒரு நிமிஷம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம் சொல்றார். என்ன பண்ணீங்க? ஆண்டவருக்கு காரியம் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அப்படியே அழுதுட்டு தான் அவர் சொன்னார், உண்மைதான் பிரதர், ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தேன், துரோகம் பண்ண ஆண்டவருக்கு என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு முறை கிட்னி ஃபெயிலியர் ஆனது. ஆண்டவரை சமூகத்தில் அழுதார். ரட்சிக்கப்பட்ட மனிதன், ஆவிக்குரிய சபைக்கு போகிறவன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் பகுதி நேரமாக. இப்படிப்பட்ட மனுஷன் கிட்னி ஃபெயிலியர் ஆனது. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுதார், புலம்பினார். ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்கி எனக்கு சுகத்தை தருவீர் என்றால் நான் உமக்காக ஊழியம் செய்ய, உமக்கு உண்மையா இருப்பேன், நான் சாகர வரைக்கும் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்திலே அழுதார், கதறினார். ஆண்டவர் கிருபையாக இறங்கினார். இறங்கி அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். நல்ல சுகமடைந்தார். நல்ல சுகமடைந்த அந்த மனிதன் மீண்டும் விபச்சார பாவத்தில் போய் விழுந்தார். ஆண்டவர் பிரியமில்லாத அருவருப்பான பாவத்தை செய்தார். அதற்கு பின்பு மறுபடியும் அந்த வியாதி அவருக்கு வந்தது, கிட்னி ஃபெயிலியர் ஆனது என்று சொல்லி அழுதார். நான் சொன்னேன், ஆண்டவரே செபிக்க கூடாது, ஆண்டவரே உங்களுக்கு இறங்காத பட்சத்தை நான் எப்படி பத்தி உங்களுக்காக இறங்க முடியும்? தேவன் இறங்காத மனிதனுக்கு ஊழியக்காரர் இறங்கி பிரயோஜனம் இல்லை. தேவன் ஒரு டைம் வைத்திருப்பார், அந்த டைமுக்குள்ள வந்துடணும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் காத்திருப்பார். அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஆண்டவர் அழைச்சிக்கிட்டே இருப்பார். ஆண்டவருடைய எச்சரிப்பு சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து உள்ள வந்து விட்டால், மனம் திரும்பி விட்டால் தப்பித்தோம். எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கூடாது இருந்தால்
தேவன் இறங்குவது கடினம். அதற்கு பின்பு பிரதர் என்னால இறங்க முடியாது, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது பிரதர், நீங்க போயிட்டு வாங்க, அவருக்கு ஜெபம் பண்ணாம அனுப்பிவிட்டுட்டேன். ஒரே வாரத்தில் அவர் மரித்து போனார். நடந்த சம்பவம் சென்னையில. ஒரே வாரத்துக்குள்ளாக அந்த சகோதரர் மரித்து போய்விட்டார். அப்படி தேவன் சாலமோன் மீது அன்பா இருந்தார். தேவனே சாலமோன் மீது கோபப்பட்டார். காரணம், அதற்கு முக்கிய காரணமே இச்சை. அவர்கள் மிகவும் நம்ம கவனமா இருக்க வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள். அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 7-8 வேகமா வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். புசிக்கவும் குடிக்கவும் புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்தார்கள். சில விக்கிரக ஆராதனைக்காரன் ஆனது போல நீங்களும் ஆகாதீர்கள் என்று இங்க ஆண்டவர் இங்க எச்சரிக்கை பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசிக்கவும், அப்ப சாப்பிடக்கூடாதா? சாப்பிடலாம், பெருந்தீனியா இருக்கக்கூடாது. புசிக்கலாம், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது புசிக்க கூடாது. அப்படி புசிக்கலாம், பெருந்தினியாய் நம்ம இருக்கக்கூடாது. பெருவயிற்று சோம்பேறி என்று வசனம் சொல்லுகிறது. பெருந்தினி நமக்கு இருக்கக்கூடாது. விளையாடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆவிக்குரிய காரியத்துல நம்ம சொல்லும் போது பார்த்தா கிரிக்கெட் தான் சொல்ல முடியும். ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் களியாட்டு அல்ல சூதாட்டம், ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்திற்கு நம்ம ஒரு நாளும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், அவர்கள் உட்காரும் எழுந்திருக்கும் விளையாடினார்கள். அதற்கு பின்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள். இந்த சம்பவம் யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த பின்பு மோசே 40 நாள் அவர் இரவும் பகலும் அவர் சீனாய் மலையிலே அவர் இருந்திருக்கும் போது, தேவ சமூகத்தில் இருக்கும் போது, இங்கு ஜனங்கள் எல்லாரும் வந்து ஆரோனிடத்துல வந்து எங்களை முன் சென்று செல்ல, எங்களை முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு தெய்வம் வேண்டும். மோசேக்கு என்ன ஆயிற்று என்று எங்களுக்கு தெரியல, என்ன சம்பவித்ததோ என்று எங்களுக்கு தெரியல, ஒருவேளை மோசே உயிரோடு இருக்கிறாரா இறந்து போயிட்டாரா என்று எங்களுக்கு தெரியல, அதில் எங்களை முன்னடத்த ஒரு தெய்வம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆரோனை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப தொந்தரவுப்படுத்தினார்கள். ஆகினாலே ஆரோன், அந்த சம்பவம் 1ல இருந்து வாசித்து பாருங்க, நமக்கு விவரிக்க நேரம் இல்லை. 1ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அப்ப ஆரோன் சொல்லுங்க, உங்களுக்கு கழுத்திலே போட்டிருக்கிற எல்லா ஆபரணங்கள், நீங்கள் சரீரத்துல போட்டிருக்க எல்லா ஆபரணங்களை நீங்க கலட்டி கொடுங்கள் என்று சொன்னார்கள். கலட்டி போடுங்கள் என்று 5ஆம் வசனத்திலே இங்கே ஆரோன் சொல்லுகிறார். அதற்கு பின்பு அவர்கள் எல்லாம் கலட்டி போட்டார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதை இந்த ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியாய் அவன் உருவாக்கினான். ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த வல்லமை அற்புதங்களோடு தான் நடத்தி வந்த. அவ்வளவு வல்லமையை கண்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் இறங்கினபடியினாலே அங்கே ஆண்டவர் கோபப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். மோசேகிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகியனாலே நீ என்னை விட்டுவிடு, நான் இவர்களை கொண்டு போடுவேன் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல 9-10 வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகியனால் என் கோபம் இவர்கள் மேல் மூலமும் நான் இவர்களை அழித்து போடுவோம், நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி விக்கிரக ஆராதனை செய்து கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். ஆகிய கர்த்தர் அங்கே கோபம் கொண்டபடியினாலே ஏறக்குறைய அங்கே 3000 பேர் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இந்த விக்கிரக ஆராதனை செய்த நிமித்தம் ஏறக்குறைய 3000 பேர் அங்கே மரித்து போனார்கள். தேவனுடைய உக்கிர கோபம் அங்கே எழும்பின என்று நாம் பார்க்கிறோம். நம்ம நினைக்கலாம், நம்ம என்ன பண்ற விக்கிரக ஆராதனை செய்கிறோம், நம்ம விக்கிரக ஆராதனை நம்ம ஒண்ணு செய்யலையே, நம்ம தான் அதுல இருந்து வெளியே வந்துட்டோமே, வெளியே வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நம்ம செல்கிறோமே என்று நாம சொல்லலாம். உண்மைத்தான். புதிய ஏற்பாட்டுல கொலோசியர் 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை என்பது விக்கிரக ஆராதனைக்கு சமம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாசைக்கு நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது. சிலருக்கு நான் பார்ப்பேன், பொருள் ஆசை, எவ்வளவு பொருள் இருந்தாலும்
இன்னும் வாங்கி கொண்டே இருக்கணும், இன்னும் வாங்கி கொண்டே இருக்கணும். பொருளாசையை வந்து அது ஸ்டாப் பண்ணவே முடியாது. கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி, உறவினர்லாம் ஒருத்தர் இருக்கிறார், கடன் வாங்கி கடன் வாங்கி விலை உயர்ந்த பொருள் தான் இருக்கும், கடன் மேலும் கடன் மேலும் கடன் கடன் வாங்கி. ஏன்னா பொருள் ஆசை, வீடு முழுவதும் பொருள் இருக்கணும், வீடு முழுவதும் அவங்க நினைக்கிற பொருட்கள்லாம் வீட்டுல இருக்கணும். இந்த பொருள் ஆசை மிகவும் ஆபத்தான, விக்கிரக ஆராதனைக்கு சமம். நமக்கு தேவையானது ஆண்டவர் அந்தந்த தேவைக்கு ஏற்றவர் நிச்சயமா நமக்கு தருவார். ஆனா நம்ம அவசரப்பட்டு அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க நல்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, அதை விட பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கணும், டபுள் டோர் ஃப்ரிட்ஜா வாங்கணும். இதெல்லாம் நான் பாக்குறேன் நிறைய. அவங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க, நம்ம அதை விட விலை உயர்ந்த வாஷிங் மிஷின் நம்ம வாங்கணும். ஒரு வீட்டுல ஒரு பொருளை பார்த்துட்டு, அம்மாமார்கள் தான் நிறைய அது இருக்கு அந்த வீக்னஸ். ஒரு வீட்டுல போயிட்டு ஒரு பொருளை பார்த்துட்டா உடனே இஎம்ஐ போட்டு வாங்கிடணும். பொருள் ஆசை, ஜாக்கிரதையா இருங்க. பொருள் ஆசை விக்கிரக ஆராதனைக்கு சமம், விக்கிரக ஆராதனைக்கு சமம். நான் நினைச்சேன் இவ்வளவு பொருள் இஎம்ஐ வாங்கி போடலாம். என் வீட்டு வந்து பாருங்க, பரிதாபப்படுவீங்க, இந்த பிரதர் இவ்வளவு பரிதாபமா இருக்கிறாரு. அப்படி இஎம்ஐ போட்டு வாங்கி வீட்டுல ஷோ காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. சில இடத்துல பார்ப்போம், கடன் வாங்கி இஎம்ஐ கடன் வாங்கி வீடு முழுவதும் பொருள். ஏன்னா மற்றவர்கள் வந்து பெருமையா பார்க்கணும், பெருமையா சொல்லணும், பரவாயில்ல எங்க வீட்டுல நல்ல விலையுயர்ந்த சோஃபா செட் இருக்கு, நல்ல பெரிய டிவி, சினிமா தியேட்டர் மாதிரி பெரிய டிவி இருக்கு. எங்க வீட்டுலங்க ஏறக்குறைய நான் திருநெல்வேலிக்கு வந்து 10 ஆண்டு போல எங்க வீட்டுல கலைஞர் டிவி தான். எங்க அப்பா சென்னையில இருந்து கொண்டு வந்த, ஒரு டிவி கூட இல்லாம இருக்கிறியடா. அந்த கலைஞர் பீரியட்ல கொடுத்த ஒரு டிவி, சின்ன டிவி தெரியல நமக்கு. நான் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்த பிறகு ஒரு 10 ஆண்டுகள் அந்த டிவி தான் வீட்டுல இருக்கு. என்ன பார்க்க நமக்கு நேரம் இருக்காது, அந்த டிவி தான் இருக்கும். வரவங்களா போங்களா கேட்பாங்க, பிரதர் என்ன பிரதர் உங்க வீட்டுல இந்த டிவி வச்சிருக்கீங்க, இந்த டிவி வச்சிருக்கீங்க. அதற்கு பின்புதான் அநேகருடைய தொல்லை தாங்க முடியாம ஒரு சின்ன ஒரு 32 இன்ச்சஸ்ல ஒரு டிவி ஒண்ணு வாங்கினேன். அது இப்ப சும்மா தான் கிடக்குது. ஏதாவது சர்வீஸ் பண்ண அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது சும்மா தான் கிடக்கு. இப்போ எந்த ஒரு கனெக்ஷன் இல்லாம சும்மா ஒரு பேருக்கு தான் டிவியை வீட்டுல வரும். ஏன்னா வர்றவங்களா கேட்கறாங்க, அதுக்காக ஒரு பேருக்காக வைத்திருக்கிறோம். அப்படி சிலர் சொல்லுவாங்க, பிரதர் நாங்க வெளியே உங்களை பெரிய இதுவா பாக்குறோம், ஆனா வீட்டுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, இந்த பிரதர் இப்படி இருக்கு வீடு, இது போதும் எங்களுக்கு தேவை 4 சேர், அவ்வளவுதானே 4 சேர் போதும், தேவையான பொருட்கள் இருக்கு போதும், இதுக்கு மேல வேற என்ன வேணும். ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் கொடுப்பார். சமீபத்தில் கூட ஒரு ஊழியர் வந்தார், அவர் அப்படியே பரிதாபமா பார்த்தாரு. என்ன பிரதர் வெளியே பார்க்க பெரிய ஊழியக்காரமா தெரிகிறாரு, ஆனா இப்படி இருக்குது, பரிதாபமா தான் பார்த்தாரு. எங்க அண்ணன் வாங்கி போட்ட சோஃபா செட்டு 10-12 வருஷத்துக்கு முன்பாக எங்க அண்ணன் வாங்கி போட்ட சோஃபா செட்டு, எங்க வீட்டுல இருக்க பாதி பொருளுக்கு மேலாக எங்க வீட்டுக்கு வரவங்க, எங்க அங்கிள், எங்க அப்பா, எங்க அம்மா இல்ல அப்பா, எங்க அம்மா சொல்லி சில நேரத்துல எங்க அண்ணன், இப்படி அப்படி வாங்கி போட்ட பொருள் தான். ஏதோ நான் என்னால முடிஞ்ச ஒரு சில பொருள் மட்டும்தான் வாங்கி போட்டிருக்கேன். அப்படியாக பொருளாசை நமக்கு வந்து அவசியம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் தேவையான பொருளை தேவையான நேரத்தில் தருவார். அதற்காக அவங்க வாங்கிட்டாங்க இவங்க வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி நீ கஷ்டப்படுவங்க ஏராளமான ஆட்கள் எனக்கு நன்றாக தெரியும். இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்ம விக்கிரக ஆராதனை நம்ம செய்யல, ஆனா விக்கிரக ஆராதனையான அதுக்கு சமமான காரியத்தை அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரியவர் சபைக்கு போகிற அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். இந்த விஷயத்துல பொருளாசை என்று சொல்லுகிற விக்கிரக ஆராதனையில நீங்களும் நானும் மிகவும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 10:8 இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே நாளில் 23,000 பேர் அவர்கள் விழுந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இதை குறித்து என்னாகும் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பீலேயாம் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மரித்து போனார்கள். பல ஆயிரம் பேரு அங்க மரித்து போனார். கர்த்தருடைய கோபம் அங்கே எழும்பியது. அதற்கு காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வேசித்தனம் பண்ணினார்கள். அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா பீலேயாமுடைய ஆலோசனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பீலேயாமுடைய ஆலோசனை 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 16 பேயோரின் சங்கதியிலே பீலேயாமின் ஆலோசனையினால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ண காரணமாய் இருந்தவர்கள் இவர்கள் தானே. பீலேயாமுடைய ஆலோசனை. இந்த பீலேயாம் யார்?
கர்த்தருடைய காரியத்தை சொல்லுகிறவர், கர்த்தருடைய அந்த தீர்க்கதரிசியாகவும் இருந்தவர். அப்படிப்பட்ட இந்த பிலேயாம் ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்கும்படியே பாலாக் அழைப்பிக்கிறார். பாலாக் அவனை அழைத்து வர சொல்லுகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் தேசத்துக்கு வழியா கடந்து செல்லும் போது அவர்கள் திரளான ஜனங்கள் என்பதை இந்த பாலாக் அறிந்திருந்தார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் நமக்கு உயிருக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று சொல்லி பாலாக்கு பயந்து பிலேயாமை அழைத்து, நீ அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் சொல்லி, நான் உனக்கு எவ்வளவு கூலி வேணா தருகிறேன், எவ்வளவு பொருள் வேணா தருகிறேன், நீ கேட்கிற எது வேணா தருகிறேன் என்று சொல்லி இந்த பாலாக் அவனை அழைத்து அனுப்புகிறார். அப்ப பாலாக்கு வந்து பிலேயாம் வந்து அவன் ஜெபம் பண்ணி பார்க்கிறான். 3 முறை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க தான் கட்டளையிட்டார். அல்லேலூயா. 24:1 சொல்லி, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் சபிக்கிறவர் அல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். இந்த பாலாக்கு பிலேயாம் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அழிந்து போகட்டும் என்று நினைத்தான். ஆனால் இந்த பிலேயாமுடைய வாயிலிருந்தோ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் மாற்றம்தான் புறப்பட்டு வந்தது. 3 முறை இப்படி அவன் சபிக்காமல் ஆசீர்வதித்தான். பாலாக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் 3 முறை உன்னை சபிக்கும்படியே கேட்டுக்கொண்டார், நீ இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாயே, ஆகையால கர்த்தரே உன்னை கனம் பண்ண தடுத்தார். 11ஆம் வசனம் சொல்லு, பாலாக்கு சொல்றான், பிலேயாம் 10:24-11, ஆகையால் உன் இடத்திற்கு ஓடிப்போ, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன் என்றேன், நீ கனமறியாதபடிக்கு கர்த்தர் தடுத்தார் என்றார். நீ கனமறியாத கர்த்தரே தடுத்தார், நீ ஓடிப்போ என்று சொன்ன உடனே அதற்கு பின்புதான் ஆலோசனை சொல்லி இருக்கிறான். நான் என்னதான் சபிக்க யோசித்தாலும் கர்த்தரைய வாயை அடித்து ஆசீர்வதிக்கத்தான் வாயை திறந்தார். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கர்த்தரே இந்த ஜனங்களை தண்டிக்க வேண்டும் என்றால், கர்த்தரே இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் பண்ணணும். ஆண்டவர் அருவருக்கு விக்கிரக ஆராதனை வேசித்தனம். இந்த வேசித்தனம் இந்த ஜனங்கள் செய்வார்கள் என்றால் கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். அப்ப ஜனங்கள் அழிந்து போவார்கள். நீ நினைக்கிற மாதிரி ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்று ஒரு துர் ஆலோசனையை இந்த பிலேயாம் பாலாக்குக்கு கொடுத்தபடியினாலே, அங்கே 25ஆம் அதிகாரம் நம்ம வாசித்த 1ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபின் பெண்களோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அது நிமித்தம் அவர்கள் எத்தனை பேர் அந்த வாதியினால சொல்லப்பட்டிருக்கிற 9ஆம் வசனத்துல, அந்த வாதியில செத்தவர்கள் 24,000 பேர். கர்த்தரே அடித்தார். தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள் செய்த போது கர்த்தர் அவர்களை அடித்தார். ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்கும் போது, வேசித்தனம் என்றால் நான் நினைப்பது, ஆண்டவரை காட்டிலும் ஒரு காரியத்திற்கு அதிகமான முக்கியத்துவம், அதிகமான நேரம், அது வேலை தொழில் பிரச்சனை இல்ல, பிசினஸ் பிரச்சனை இல்ல, மற்ற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம கொடுப்போம் என்றால் வேசித்தனத்திற்கு சமம். ஆண்டவர் அதுல பிரியப்பட மாட்டார். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை காட்டிலும் அதிகமாய் தேவையில்லாத காரியத்திற்காக, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திற்காக நம்ம நேரம் கொடுப்போம் என்றால் அது வேசித்தனத்திற்கு சமம். ஒருவேளை அது கிரிக்கெட்டா இருக்கலாம், அது சினிமாவா இருக்கலாம், சீரியலா இருக்கலாம், ஆண்டவர் பிரியமில்லாத எந்த காரியமான செல்போன், இன்டர்நெட், எந்த ஒரு கேம், எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிற வேண்டிய நேரத்தை காட்டில் அதிகமாய், நம்ம மறுபடியும் வேலை அல்ல, தொழில், இது நமக்கு அவசியம். வேலை, தொழில், வியாபாரம் நமக்கு அவசியம். குடும்ப காரியங்கள் மிகவும் அவசியம். அவசியமற்ற காரியத்திற்கு நம்ம அதிகமாய் நேரத்தை கொடுப்போம் என்றால் வேசித்தனத்திற்கு அது சமம். ஆகினாலே நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவரை காட்டில வேற எந்த ஒரு காரியத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு ஆராதனைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆராதனைக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இன்னைக்கு எத்தனை இடத்துல பாக்குறோம், இன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க பிரதர், அதான் கூட்டம் கம்மியா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், காது குத்து, ஞாயிற்றுக்கிழமை காது குத்துக்கு போயிட்டாங்க, அதான் கூட்டம் குறைவா இருக்கு. நிறைய இடத்துல அப்படி பார்க்கும்போது வேதனையா இருக்கு நமக்கு. என் வீட்டுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை யார் வந்தாலும் சரி வெளியே தான் நிக்கணும். ஈவன் எங்க அப்பா அம்மா வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனை தான் முக்கியம். அல்லேலூயா. என் உறவினர்கள் ஒருவர் வர மாட்டாங்க. நான் சொல்லிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை நீ எந்த பங்கன் வச்சாலும் தயவுசெய்து கூப்பிடாத, நான் வரவே மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை பங்கன் ஒரு நாள் நான் போனதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கர்த்தருடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி எத்தனையோ நெருங்கிய உறவினர்கள், தாய் மாமா பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, எங்க அக்கா பெரியமா பிள்ளைங்க எல்லாம் சிலர் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிடுவாங்க. என்ன நினைச்சாலும் முடியவே முடியாது. ஆனா இப்ப அவங்களுக்குள்ள மைண்ட் செட்டப் ஆயிடுச்சு, ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டாங்க வரவே மாட்டான்.
ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்க்க வந்தா வெளியே ரோட்ல தான் நிக்கணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு எவ்வளவு சாதாரணமா ஆராதனையை அலட்சியம் பண்ணி, ஆண்டவரை அலட்சியம் பண்ணி, ஞாயிற்றுக்கிழமை அங்க போது பால் காய்ப்புக்கு போறது, காது குத்துற போறது. நம்ம போனதா காது குத்தமா இல்ல குத்தாதா? நம்ம போனதா பால் பொங்குமா? கொஞ்சம் தாமதமா போனா என்ன? அப்படிதான் நிறைய ஆண்டவருடைய ஆராதனையை அசட்டை பண்ணி அலட்சியம் பண்ணுகிறார்கள். எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2-3 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் தான் அதிகபட்சம். நமக்கு ஆராதனை 8 அதிகபட்சம் 11 தான். இந்த முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு இந்த நேரத்தை கொடுங்க. தயவுசெய்து நான் தாழ்மையா சொல்லுகிறேன், நம்ம 3 மணி நேரம் தான் நமக்கு ஆராதனை அதிகபட்சம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமா அதற்கான பலன் நிச்சயமா தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் அதுல 3 மணி நேரம் தான். முன்னெல்லாம் காலையில இருந்து மதியம் வரைக்கும் இருக்கும். சில ஆராதனை சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ 1.5 மணி நேரம். நம்ம ஏஜ்லாம் 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்திற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. 1.5 மணி நேரத்துக்கு. ஆகையால ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பா இந்த ஆராதனை நீங்க மதியம் பிறகு கூட வேலையை பார்த்துக்கங்க. மதிய பிறகு உங்க சொந்த வேலையா இருக்கலாம், அது கூட மதிய பிறகு சாப்பிட்டு சாயங்காலம் கூட பார்த்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அது கலந்து கொள்ளணும். அது முடிந்த அளவிற்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார், நம்மை ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தர் கண்டிப்பா கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அன்று நம்மை ஆசீர்வதிப்பது சந்தேகதான். அது கடைசியாக 11ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 10:9 வசனம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10:9. அவர்களில் சிலர் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு 1 என்னாகும் புத்தகம் 21ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின் 10ஆம் வசனத்திலே வாசி 1:10 நேரங்களில் நமக்கு 1:1 அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதே போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்ற வேதம் நமக்கு எச்சரிக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். எங்களுக்கு இங்க என்ன இருக்குது? ஒண்ணு இல்லையே சாப்பிட. நாங்க இவங்க அந்த என்ன சொல்றது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அப்படி ரொம்ப சொகுசா இருந்தது போல, ரொம்ப ஆடம்பரமா சாப்பிட்டது போல, நேரத்துக்கு நேரம் மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணி மற்றும் சொகுசா சாப்பிட்டது போல இவங்க சொல்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு என்ன ஒண்ணு இல்லையே, எங்கள் வனாந்தரத்துல எங்களை நீங்க சாகவா எங்களை கொண்டு வந்திருக்கீங்க என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாகும். என்னாகமம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மோசேக்கு விரோதமாகும், கர்த்தருக்கு விரோதமாகும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். அப்ப கர்த்தர் மோசே இடத்துல பேசுகிறார். 11ஆம் அதிகாரம் 18, 19, 20 மாத்திரம் வேகமா வாசிப்போம். 11ஆம் என்னாகும் 11, 18, 19, 20. நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. உங்க மூக்கு முட்டை, நம்ம சொல்லலாம் மூக்கு முட்டை நல்லா சாப்பிட்டோம். மட்டன் பிரியாணி இந்த வாமிட் வர அளவுக்கு சில நேரத்துல நம்ம நல்லா ருசியா சாப்பிடுவோம். அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன, மூக்கு முட்டை நீ வாந்தி எடுக்கிற அளவுக்கு நீ சாப்பிடுவ, புசிப்ப. அந்த அளவு நீ தெவிட்டுற அளவுக்கு நீ புசிப்ப. ஆண்டவர் கோபம் கொண்டு அவங்களுக்கு வானத்துல இருந்து ஆண்டவர் அவர்களுக்கு இந்த கீழ்காற்றை அனுப்பி ஆண்டவர் 31ஆம் வசனம் சொல்லி இருக்கு. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகள் அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல்
2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா. இதை அவர்கள் 33ஆம் வசனம், தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முறுமுறுத்தார்கள். எங்களுக்கு நல்ல ஒரு சுவையான சாப்பாடு இல்லை, நல்ல மட்டன் இல்லை, நல்ல ஒரு கறி இல்லை என்று சொல்லி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தபடினாலே கர்த்தர் அவர்கள் கேட்டதை கொடுத்துட்டார். அவர்கள் கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர்களை வாதித்தார், மகாவாதினாலே வாதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நாமும் கர்த்தருடைய சமூகத்துல ஒரு நாள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. கர்த்தரை குறித்தும் முறுமுறுக்க கூடாது, ஆண்டவர் கொடுத்த ஊழியரை குறித்தும் எந்த ஊழியரை குறித்து நம்ம முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எந்த ஊழியக்கார தவறு செய்தாலும் பரவாயில்ல, நம்ம முறுமுறுக்காதபடிக்கு. மற்றும் கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இப்போ ஒரு வேளையில ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்ம கடந்து செல்லலாம், சின்ன ஒரு போராட்டம் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். அது வந்த உடனே கர்த்தருக்கு விரோதமாய் நம்ம முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையை கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க எவ்வளவு அற்புதம் செய்தார், அதை கண்டும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். ஆகையினாலே அவர்கள் வாதையை கண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆராதனையிலே சொன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்பாக நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம எப்படி இருந்தோம், இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கர்த்தர் நம்ம உயர்த்தி இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. நம்மளை உயர்த்தி இருக்கிறாரா இல்லையா? எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார், எத்தனை நன்மைகள், ஒன்றல்ல இரண்டல்ல, ஏராளமான நன்மைகள் செய்திருக்கிறார். இப்போ நம்ம கடந்து செல்ல ஏதோ ஒரு சிறிய ஒரு காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டமா இருக்கலாம், இது நிமித்தம் முறுமுறுக்காதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிரியை செய்வார். இந்த காரியத்துல ஏன் ஆண்டவர் இங்க பதிவிட்டு இருக்கிறார் என்றால் கடைசி 11ஆம் வசனத்தை வாசித்து அப்படி ஜெபிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 1:11. 1 கொரிந்தியர் 1. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் அல்லேலூயா எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் ஆண்டவர் வேதத்துல பதிவிட்டு இருக்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்க இப்படி எல்லாம் தவறு செய்து அவங்க அழிக்கப்பட்டாங்க, ஆகையால் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க, நீங்க இந்த தவறு செய்யாதீங்க என்பதற்காகத்தான் எல்லா வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் அன்பாயிருந்தார், ஆனாலும் அவர் மீது கோபம் கொண்டார். காரணம் அந்த பாவத்தை நிமித்தம், இச்சை நிமித்தம் நீங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதீங்க என்பதற்காகத்தான் ஆண்டவர் வேதத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக ஆண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த டிரான்ஸ்பார்மர் நமக்கு தெரியும், அங்க என்ன எழுதியிருப்பாங்க? அபாயம். ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, அபாயமான ஒரு வளைவு இருக்கும், அபாயமான வளைவுக்கு என்ன வச்சிருப்பாங்க? போர்டு வச்சிருப்பாங்க, அபாயகரமான வளைவு, அபாயமான வளைவு என்று போர்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக, நம்ம ஜாக்கிரதை அதை பார்த்து ஜாக்கிரதையை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக பல இடங்களிலே இப்படிப்பட்ட அந்த போர்டு, எச்சரிக்கை போர்டு வைத்திருப்பார்கள். அதே மாதிரி இந்த சம்பவம் எல்லாம் ஏன் நமக்கு வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் என்றால் நீங்களும் நானும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக. அல்லேலூயா. கடைசி நாளிலே வாழ்கிற நீங்கள் நானும் எச்சரிப்பு உண்டாகும்படியாக ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்க. அவர்களைப் போல இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அவர்கள் செய்த தவறை நாம் செய்யாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம்.